சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ராகுல் பேச்சை சென்சார் செய்த சபாநாயகர் ஓம் பிர்லா. 18வது லோக்சபாவின் முதல் கூட்டம் ஜூன் 24 தொடங்கியது. ஜூன் 27 இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசினர். நேற்றைய கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல் தனது முதல் உரையை ஆற்றினார். சுமார் அரை மணி நேர ராகுலின் பேச்சில் தேர்தலுக்கு முன் மேற்கொண்ட ஒற்றுமை நடைபயணம், தேர்தல் அனுபவங்களை குறிப்பிட்டார். நீட், அக்னிவீர் திட்டம், விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை முதலான பல பிரச்சினைகளை அவர் சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா மற்றும் RSS குறித்து ராகுல் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். இந்துக்கள் குறித்து அவர் பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்பியது. ஆளும் கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதமர் மோடியும் முதல் முறையாக ராகுலின் பேச்சுக்கு எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்தார். ராகுல் சபாநாயகரையும் விட்டு வைக்கவில்லை. அவருடைய பேச்சை இண்டி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்றனர். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா போன்றவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். நாடு முழுவதும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ராகுல் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். காசியில் ராகுல் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. இந்நிலையில் ராகுல் பேசிய பேச்சுக்களில் இருந்து சில சொற்கள், வாக்கியங்கள் சபை குறிப்பில் இருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். மணிப்பூர் பெண்களை பாரத மாதாவுடன் ஒப்பிட்டு பேசியது, பாரதிய ஜனதா, RSS, பிரதமர் மோடி குறித்த ராகுலின் விமர்சனங்கள் போன்றவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. அவை குறிப்பிலிருந்து நீக்கம். ராகுல் சொன்ன பதில். லோக்சபாவில் நேற்று ஜனாதிபதி உரை மீதான விவாதம் நடந்தது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசியதிலிருந்து சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. அதில் அக்னிவீர் குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் பேசிய சில பகுதிகளும், இந்துக்கள், பாஜக மற்றும் RSS குறித்தும் ராகுல் முன்வைத்த விமர்சனங்களும் பேசியதும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. இதற்கு இன்று பதிலளித்த ராகுல், எனது பேச்சில் எதை வேண்டுமானாலும் நீக்கட்டும், நான் பேசியது உண்மைதான். மோடியின் உலகில் உண்மையை நீக்கலாம், யதார்த்தத்தில் உண்மையை நீக்க முடியாது என கூறினார். நான் சொல்ல வேண்டியதை நான் சொன்னேன், அதுதான் உண்மை. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீக்கலாம், உண்மை எப்போதும் உண்மையே ஆகும் என ராகுல் தெரிவித்தார். मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है, मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है. जो मैंने कहा था, जो मैंने कहना था, मैंने कह दिया. वो सच्चाई है और एक्सपंज करें, जितना करना है करें. सच्चाई सच्चाई होती है. धन्यवाद. ராகுல் போல் செயல்படாதீர்கள், பிரதமர் மோடி அட்வைஸ். 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்து வருகிறது. நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகிறார்கள். இதனால் லோக்சபாவில் அனல் பறக்கும் விவாதம் நடந்து வருகிறது. இந்த பரபரப்பான சூழலில் டெல்லியில் உள்ள பார்லிமெண்ட் வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். நாட்டு மக்களின் வளர்ச்சியே நமது குறிக்கோள். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் நாட்டிற்காக உழைக்க வேண்டும். நாட்டிற்கு சேவை செய்வதை கடமையாக கருத வேண்டும். லோக்சபாவில் ராகுல் போல் செயல்படாதீர்கள். பார்லிமெண்ட் மரபுகள் மற்றும் விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என கூறினார். பிரதமரின் வழிகாட்டுதல் படி தாங்கள் செயல்படுவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் உறுதியளித்தனர். ராகுலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஒட்டுமொத்த இந்து மக்களிடமும் ராகுல் மன்னிப்பு கேட்கணும். லோக்சபாவில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க கோரி புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் பாஜக நியமன MLA அசோக் பாபு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. சட்டசபைக்கு வந்த சபாநாயகர் செல்வம் சட்டசபை கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கலாம் என கூறியதை அடுத்து அசோக் பாபு MLA தர்ணாவை கைவிட்டு சென்றார். தினம் பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி உரையாற்றும் போது இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார். இது கண்டனத்துக்குரியது. இந்து மக்கள், சமுதாய மக்கள், ஒட்டுமொத்த மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
இது காலங்காலமாக அவதூறாக அவர்கள் பேசி கொண்டு வருவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நேற்று உச்சகட்டமாக வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு 24 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்பொழுது 24 கோடி மக்களையும் அவர் வன்முறையாளர்னு சொல்கிறாரா? அதே போல் ஏற்கனவே நம்ம நாட்டில் வரலாறு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான சீக்கிய மக்களை எல்லாம் கொன்று குவித்த வரலாறுலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதனால் இந்து தர்மப்படி இந்து மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டை நேற்று அவதூறாக பேசியிருக்கிறார். அது கடும் கண்டனத்துக்குரியது. அதற்கு அவர் இந்து சமுதாய மக்கள், ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நான் இன்றைய தினம் இந்த அறவழியிலே போராடி கொண்டிருக்கின்றேன். முதல்வர் தொகுதியில் நடக்கும் ரகசிய கூட்டம். தமிழக சட்டசபை கூட்டம், மாநகராட்சி மன்ற கூட்டங்களில் செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்களை அனுமதிக்கிறாங்க, பார்வையாளர்களாக பொதுமக்களையும் அனுமதிக்கிறாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் இருக்கிற திருவிக நகர் மாநகராட்சி மண்டல கூட்டத்துக்கு மட்டும் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. மேயர் பிரியாவோட வாதம் இந்த மண்டலத்தில் தான் வருதான். யாருக்கு டெண்டர் தரணும், என்ன வேலை எடுக்கணும், எதை மேலிடத்தில் அனுமதி வாங்கி செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கூட்டத்தில் தான் விவாதிக்கிறாங்களாம். இதனால தான் கூட்டத்தை ரகசியமாக நடத்துகிறதா பேசிக்கிறாங்க. எம்பி எம்எல்ஏக்கள் பேசுகிறதெல்லாம் வெளியில் தெரியுது, ஆனால் நம்ம வார்டு கவுன்சிலர்கள் பேசுறது மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குதேன்னு இந்த மண்டல மக்கள் புலம்புறாங்களாம். லஞ்ச வழக்கில் கைதான துணை தாசில்தார் தப்பியோட்டம். பெரம்பலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே புதிதாக திருமண மகால் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதற்கு தடையில்லா சான்று பெறுவதற்காக மகளின் மேனேஜர் பெரம்பலூர் தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். தடையில்லா சான்று வழங்க துணை தாசில்தார் பழனியப்பன் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத துரைராஜ் பெரம்பலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் ஆலோசனைப்படி துரைராஜ் துணை தாசில்தார் பழனியப்பனிடம் லஞ்சம் கொடுக்க சென்றார். பழனியப்பன் கூறியபடி லஞ்ச பணத்தை கிழக்கரை விஏஓ நல்லுசாமியிடம் கொடுத்தார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பழனியப்பன், நல்லுசாமி ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். துணை தாசில்தார் பழனியப்பன் நெஞ்சுவலிப்பதாக போலீசாரிடம் கூறினார். இதன் காரணமாக பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அவரை போலீசார் அட்மிட் செய்தனர். இன்று அதிகாலை திடீரென ஹாஸ்பிட்டலில் இருந்து பழனியப்பன் தப்பியோடிவிட்டார். அவரை போலீசார் தேடுகின்றனர். சுழட்டி அடிக்கும் புயல் மழை, சிக்கி தவிக்கும் இந்திய வீரர்கள். மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸில் சனிக்கிழமை நடந்த T20 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. கோப்பை வென்ற இந்திய வீரர்கள் நேற்று காலை 11 மணிக்கு பார்படாஸ் ஏர்போர்ட்டிலிருந்து நியூயார்க் புறப்பட இருந்தனர். நியூயார்க், துபாய் வழியாக டில்லி அல்லது மும்பை வர திட்டமிட்டிருந்த அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற இருந்தனர். சொந்த ஊர் திரும்பி குடும்பத்தினர், ரசிகர்களுடன் வெற்றியை கொண்டாட காத்திருந்தனர். அந்த சமயத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான பெரில் புயல் தீவிரமடைந்தது. பிரிவு 4 வகையை சேர்ந்த புயல் என்பதால் மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகிறது. உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் தீவிர புயல் என எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பார்படாஸின் கிராண்ட்லி ஆடம்ஸ் சர்வதேச ஏர்போர்ட் மூடப்பட்டது. அலுவலகங்கள், கடைகள் மூடப்பட்டு ஊரடங்கு போல் நிலைமை உள்ளது. குடிநீர், மின் விநியோகமும் பாதித்துள்ளது. பலத்த மழை பெய்வதால் சாலையில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான மக்கள் அருகில் உள்ள பள்ளிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பார்படாஸின் ஹில்டன் ஹோட்டலில் முடங்கியுள்ளனர். போதிய பணியாளர்கள் இல்லாததால் அறைகளுக்கு உணவு பரிமாற ஆள் இல்லை. இந்திய வீரர்கள் பேப்பர் பிளேட்டில் வரிசையாக நின்று சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஹோட்டலின் அருகே புயல் கரையை கடக்க இருப்பதால் வீரர்கள் கலக்கமடைந்துள்ளனர். வீரர்களுடன் தங்கியுள்ள BCCI செயலர் ஜெய்ஷா அடுத்த கட்ட பயண திட்டம் குறித்து ஆலோசித்து வருகிறார். இந்திய வீரர்கள், அவரது குடும்பத்தினர், பயிற்சி குழுவினர், அதிகாரிகள் என 70 பேர் உள்ளனர். டெல்லியிலிருந்து நேரடியாக பார்படாஸிற்கு தனி விமானம் அனுப்புவது அல்லது அமெரிக்காவிடம் தனி விமானம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து இந்தியாவுக்கு வீரர்களை அழைத்து வருவது என பல திட்டங்கள் பற்றி பரிசீலிக்கின்றனர். இது குறித்து ஜெய்ஷா கூறுகையில், நாங்கள் அனைவரும் பார்படாஸ் புயலில் சிக்கி தவிக்கிறோம். புயல் கரையை கடந்த பின்னரே ஏர்போர்ட் திறக்கப்படும். இங்கு சகஜ நிலை திரும்பிய பிறகு இந்திய அணியின் பயண திட்டம் முடிவு செய்யப்படும். அதற்கு பிறகுதான் வெற்றி கொண்டாட்ட ஏற்பாடுகள் பற்றி நினைக்க முடியும் என்றார். திருட்டு மோட்டார் வாங்குவியா, காயலாங்கடை ஓனருக்கு குத்து. திருச்சி மாவட்டம் முசிறி மாணிக்கநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். அதே பகுதியில் பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் காயலாங்கடை நடத்தி வருகிறார். கடந்த 23ஆம் தேதி இவரது கடைக்கு முசிறியைச் சேர்ந்த 4 பேர் காரில் வந்தனர். தங்களது தோட்டத்தில் இருந்த மோட்டாரை காணவில்லை என்றும் யாராவது இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்தார்களா என்றும் விசாரித்துள்ளனர்.
அதற்கு நாங்கள் பழைய இரும்பு மற்றும் பாட்டில்தான் விலைக்கு வாங்குவோம், மோட்டார் எல்லாம் வாங்குவதில்லை என சரவணன் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஒரு மோட்டாரை பைக்கில் கொண்டு வந்தார். இதை விலைக்கு வாங்கிப்பீங்களா எனவும் கேட்டார். ஆனால் நாங்கள் இதுபோன்ற பொருட்களை வாங்குவதில்லை என கூறியதும் அவர் சென்றுவிட்டார் எனவும் சரவணன் தெரிவித்துள்ளார். இதை நம்பாத அந்த கும்பல் சரவணனையும் அவரது தந்தை கணேசனையும் சரமாரியாக தாக்கினர். இதில் தந்தை மகன் இருவரும் காயமடைந்தனர். சம்பவம் குறித்து முசிறி காவல் நிலையத்தில் சரவணன் புகார் அளித்திருந்த நிலையில் காரில் வந்து தாக்குதல் நடத்திய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.